பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதாக. இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பவர்களாக, தேவனை ஸ்தோத்தரிப்பவர்களாக, தேவனை உயர்த்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்பதாக தேவனை ஸ்தோத்தரிப்பவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இது தேவனுடைய சித்தம் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமே என்றால் எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது நாம் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இங்கே பார்க்கும்போது வேதம் அழகாய் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதாக. இந்த நாளிலே நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம், தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பவர்களாக, தேவனை ஸ்தோத்தரிப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த காலவெளியிலே எப்பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்பதாக. முதலாவதாக தேவனை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப, சந்தோஷத்திற்கு ஏற்ப தேவனை ஸ்தோத்தரிப்பவர்களாய் இருக்கக்கூடாது. அனுதினமும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிப்பவர்களாக காணப்பட வேண்டும். அவ்வாறு நாம் செய்கிறோமா? பல நேரங்களிலே தேவனை குறை சொல்லுபவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக எப்பொழுது நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்பதாக. இந்த வார்த்தையை யோபு சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோபு எந்த நிலையிலே இந்த வார்த்தையை சொன்னார் என்று பார்க்கும்போது தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்தபோது
தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை நாம் இழந்திருப்போமே என்றால் நாம் தேவனிடத்திலே குறை சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவனை துதிக்காதபடி நாம் காணப்படுகிறோம். தேவனை விட்டு தூர விலகி விடுகிற மனிதர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இங்கே யோபு பக்தன் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்பதாக தன்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் இழந்து தனி மனிதனாய் நிற்கும் போது இந்த வார்த்தையை யோபுவால் சொல்ல முடியுமே என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரிப்பவர்களாய் இருக்க வேண்டும். இழந்து போன ஒரு நேரத்திலே நாம் காணப்பட்டாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக எப்பொழுது தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதத்திலே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது யோசபாத் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசபாத் என்கிற மனிதனுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டமானது படையெடுத்து வருகிறது. அப்பொழுது யோசபாத் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் தேவனை துதித்து பாடுவதற்காக பாடகர் குழுவை உருவாக்கினார். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு விரோதமாகவும் பலர் கூடியிருப்பவர்களாய் இருக்கலாம். நமக்கு விரோதமான செயல்களை செய்பவர்கள் அநேகராய் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் என்னவென்றால் தேவனை ஸ்தோத்தரிப்பவர்களாய் இருக்க வேண்டும். சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு எதிராய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு முன்பதாக யோசபாத் செய்தது போல நாமும் தேவனை ஸ்தோத்தரிப்பவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துபவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக காணப்படுவார். எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை இழந்து போனவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்பவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி நாம் ஸ்தோத்தரிப்போமே என்றால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவித சூழ்நிலைகளிலும் உம்மை ஸ்தோத்தரிப்பவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவரிடத்திற்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பவர்களாய் நாம் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய், உயர்த்துகிற தேவனாக அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.